உன் அண்ணன் சொன்னா நீ கேப்பல்ல. உன் அண்ணன் நான் சொல்றேன், கிழிச்சு போட. வெற்றி ஆயில உன் அண்ணன் பாண்டிய நான் சொல்றேன், இப்ப கிழிச்சு போட போறியா இல்லையா வீரா? மச்சான், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாம் பண்ணுங்க, அதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆனா வீரா எதுவும் சொல்லாதீங்க. டேய், ஓவரா பண்ணாத, புரியுதா? அவ என் தங்கச்சி. தங்கச்சி தான் இருக்கட்டும், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் இருக்கேன். நான் இருக்கும்போதே அவளை திட்டுவீங்களா? மச்சான், அவ வேற வழி இல்லாம என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கா. ஆனா நான் நிச்சயமா சொல்றேன், அதுல அவ தப்பு எதுவுமே இல்லை. நான் தான் அவளை இந்த முடிவு எடுக்க வச்சுட்டேன். நான் ரொம்ப கேவலமானவன் மச்சான். யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், முன்கோபி, கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டேன். நிறைய தப்பு பண்ணிருக்கேன் மச்சான் நானு. அது தப்புக்கெல்லாம் ஒரு தண்டனை இருக்கணும்ல. ஜெயில் தண்டனை எல்லாம் சாதாரண மச்சான், வாழ்நாளுக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கணும்ல. அதுக்குதான் ஒரு உண்மையை சொல்றேன் மச்சான். நீங்க சொன்னது 100% கரெக்ட். உங்க தங்கச்சிக்கு எந்த வகையிலுமே நான் தகுதியான ஆள் இல்ல. போதும்டா, போதும். உண்மைதான். ஓவரா பேசினே இருக்குது, புரியுதா? எல்லாம் ஈர வெங்காயம் உங்களுக்கு தெரியும். சரி, உன் கதை நான் அதை சொல்லு. என்ன கதை? என்ன கதை சொல்லு. என்ன பண்ண நீ? என்ன பண்ணன்னா, உங்க தங்கச்சியை லவ் பண்ண, அவ பின்னாடியே சுத்தின. எங்க அம்மா மாதிரி இருக்காளே, எங்க அம்மாவோட இடத்த அவன் நிரப்பிடுவான்னு நினைச்சேன். ஆரம்பத்துல வீராக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா பழக 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 பிடிச்சிருச்சு. சேர்ந்தோம், வாழ்ந்தோம். ஆனா நான் நினைச்ச மாதிரி எங்க அம்மாவுக்கு நிகரான ஒரு ஆளாதான் அவ இருந்தா. ஆனா என்ன பண்றது, விதி விளையாடிடுச்சு. உங்க மூத்த தங்கச்சி என் கண்ணு முன்னாடி ஒருத்தி கொலை பண்ணா. வேற வழி இல்லாம அவளை கொண்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். வந்து பார்த்தா எல்லாம் தலையில மாறி போச்சு. வீரா என்ன செத்துட்டுதாவே முடிவு பண்ணிட்டா. இப்ப டைவர்ஸ் கேக்குறா. அவ கேக்குறது கரெக்ட் தான், தப்பு சொல்றதுக்கு இல்ல. நீ சொல்றதுலாம் உண்மையா? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன மச்சா இருக்கு? எல்லாம் உண்மைதான். பொய்யே இல்ல. அப்பா அப்பா அப்பா, பொய்யோ, நீ நல்லவன் தான். ஆனா ஓவர் நல்லவனா இருக்கிறிய. என்னப்பா உன் கதை எனக்கு புரியவே மாட்டேங்குது. செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய தியாகி நீங்க. தியாகம் பண்ணிட்டு நாமளும் வாழணும், நம்ம ஆசைப்பட்டவங்களும் வாழணும். நீ ஒன்ன அழிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாழ முடியாது. புரிஞ்சுதா? ஆரா, நீ வேற நான் வேற கிடையாது. நம்ம ஒருத்தர் மேல பாசத்தை வச்சிட்டோம்னா அவங்களுக்காக நம்ம உசுரை கூட கொடுப்போம். தேவைப்பட்டா உசுரையும் எடுப்போம். பொண்டாட்டிக்காக நீயும் உயிரை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நானும் என் உயிரை கொடுப்பேன்னு உனக்கு தெரியும். எல்லா வெற்றியும் மாறம் தான், எல்லாம் மாறணும் வெற்றி தான். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா சத்தியமா மீறவே மாட்டேன்டா. நீ உன் பொண்டாட்டி சத்தியம் பண்ணி கொடுத்திய மீறினியா? சொல்றா, பொண்டாட்டி சத்தியம் பண்ணி கொடுத்தல மீறினியா? இல்ல, அப்படியும் சொல்றதுக்கு இல்ல. ஆரா, வார்த்தைக்கு முன்னாடி நான் சத்தியமா உன் மேல செம காண்டில் இருந்தேன். உன்னால என் நண்பன் இறந்திருக்கான், உன்னால என் தங்கச்சி இறந்திருக்கான், உன்னால இன்னொரு தங்கச்சி வாழ்க்கை எழுதி நீ போய் ஜெயில உட்காந்துருக்கு. உன்னை பார்த்தோன்னா அப்படியே துண்டு துண்டு துண்டா வெட்டி உன்னை அப்படியே தூக்கி அவ்வளவு கடுப்புல தாண்டா உன் மேல. ஆனா எப்போ
ஒன்ன வெறுக்கிற என் தங்கச்சிக்காக அவன் மேல இருக்க கலங்கத்தை தொடச்சு அவளை மறுபடியும் சீட்ல உட்கார வைக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு என்னையும் கூப்பிட்ட பாத்தியா? அப்பவே எனக்கு லைட்டா பிசிறு தட்டுச்சு. மாறா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ உசுரா மதிக்கிற என் தங்கச்சிக்காக என் தங்கச்சியை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்டு இருக்க. அதை நீ ஏன் பண்ற எதுக்கு பண்றன்னு எனக்கு தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நீ என்ன விட நல்ல வேண்டாம். சத்தியமா சொல்ற, நீ உண்மையான ஹீரோடா. நான் ஒத்துக்கிறேன்டா. உன் மனசுக்கு சத்தியமா எல்லாமே மாறும், நம்பு. அப்புறம் இந்த டைவர்ஸ் என்னன்னு யோசிக்கிற இரு. மாறா அச்சதான் நினைச்சியா? உன் டைவர்ஸ் பேப்பர் தான். ஆனா பாத்தியா, சுக்கு நூறா கீழ்ச்சி போட்டதுக்கு அப்புறம் கூட உன் போட்டோ தங்கச்சி போட்டோ மட்டும் ஒன்னா இருக்குது. செம்ம இல்ல? டைவர்ஸ் ஸ்வாஹா. ஆனா இப்ப என்னன்னா வேற வழியே கிடையாது. என் தங்கச்சியோட தலையெழுத்து கட்சி வரைக்கும் உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும். ஐயோ பாவம், பாட்டே பிட்டி, நீ என் தங்கச்சி கூட தான் வாழ்ந்து ஆகணும். உனக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் வச்ச மாறா. ஆனா கடைசியில அந்த புரோக்கர் வரும்போது மட்டும் ஒரு வார்த்தை விட்ட பாத்தியா? வாழ்வோ சாவோ அது ஒருத்தி கூட தான்.